தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகின்ற அழகன் முருகன் கோவில் ஒன்றுதான் அறுபடை வீட்டில் சிறுபடை வீடு என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற சடாச்சர முருகன் கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், மதுரைக்கு மிக அருகில் கீழடி ஊராட்சி பசியாபுரம் என்ற ஊரில் சூப்பராக இன்றைக்கி அருமையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சடாச்சரம் முருகன். சடாச்சரம் அப்படின்றாலே பார்த்திங்கன்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒருவர் தான். அவருடைய முகத்தோற்றமே அவ்வளவு அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்ற பாடல் கேட்க அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க. அந்த மாதிரி தான் அவருடைய உருவமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சடாச்சரம் கோவிலில் நீங்கள் செவ்வாய் தோஷத்தை போகக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே சொல்கிறாங்கங்க. இந்த கோயிலில் சென்று செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வருவதன் மூலம் நமக்கு செவ்வாய் தோஷம் போகும் அப்படின்றாங்க. இந்த செவ்வாய் தோஷம் போகிறதுனால நிறைய பேருக்கு திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடப்பதாகவும், இங்கே ஏழை எளிய மக்கள் கண்ணீருடன் பிச்சை கேட்டிருந்தால் உயிர் பிச்சை கூட வழங்கக்கூடிய வள்ளலாக சடாச்சரம் முருகன் திகழ்கிறார் என்று பக்தர்கள் கூறுறாங்க. அது மட்டும் இல்லை, குழந்தை பேரு கருத்து வேறுபாட்டினால குடும்பங்கள் பிரிஞ்சு வாழ்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கூட செவ்வாய் கோரையில் செவ்வாய்க்கிழமை இவரை வழிபட்டு வருவதன் மூலம் அந்த சங்கடங்களும் நீங்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் மனம் உருகி இதை சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தினமணியில் தைப்பூச சிறப்பிதழில் 2003 நடந்த தைப்பூச சிறப்பிதழில் பக்கம் 54 முருகனின் திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு ஹெட்லைனில் நமக்கு செவ்வாய் தோஷம் போக்கும் சடாச்சர முருகன் ஒரு ஆர்டிக்கிளை எழுதி நமக்கு தினமணியை கௌரவிச்சிருக்கிறாங்க. அதுபோக இந்த கோயிலை சுற்றி நிறைய சன்னதிகள். இன்றைக்கி இடதுபுறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அன்னை மீனாட்சி தேவியும், வலதுபுறம் சொக்கநாதரும் இருக்கக்கூடிய ஒரு தலமாகவும், இதை சுற்றி விஷ்ணு, நம்ம ஆதிபராசக்தி, குரு பகவான், அக்னி வீரபுத்திரன், லிங்கோத்பவர், அனுமன், ஐயப்பன், துர்க்கை அம்மன், அதுபோக சங்கிலி கருப்பன், 18ஆம் படி கருப்பு, கால பைரவர், நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சன்னதிகளும் இதை சுற்றியே இருக்குங்க. தோஷத்தை விளக்கக்கூடிய நாகம்மாள் கோவிலும் இந்த கோவிலுக்கு எதிர்ப்புறமாக அமைந்து நமக்கு அழகாக காட்சி தர்றாங்க. இந்த கோயிலுடைய முகப்பிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அருமையாக ஒரு அரச மரத்தோட ஒரு பிள்ளையாரும் நமக்கு காட்சி தராரு. கல்யாண விநாயகர் என்ற பெயரில் நமக்கு காட்சி தராருங்க. கருவறை இருக்கக்கூடிய சடாச்சரம் முருகருக்கு பக்கத்திலேயே அருணகிரிநாதருடைய உருவ சிலையும் இருப்பது மிக சிறப்பாக இருக்குது. அவ்வளோ அருமையாக இன்றைக்கி காட்சி தந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சடாச்சரம் முருகன் கோவில் சென்று வழிபடுவதன் மூலம் நமக்கு செவ்வாய் தோஷம் போகுவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், மனதில் ஒரு சந்தோஷம், நம்ம முருகனை கும்பிட்டாவே ஒரு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவோம். அதுபோக நினைச்சால் அவ்வளோ முக்தி கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல நமக்கு அருமையாக காட்சி தந்துட்டுருக்குறாங்க. அதுபோக இங்கே செல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மதுரையில் இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து நேரடியாக பஸ் இருக்குது. மாங்குடி, கொந்தகை, இலந்தைக்குளம், பசியாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிலையம்மானில் இறங்கி நடந்து வரும் தூரத்திலே நமக்கு இங்கே அமைஞ்சிருக்கிறாருங்க இந்த சடாச்சரம் முருகன் கோவில். இந்த கோவில் வழிபடுங்கள், உங்களுக்கு அனைத்து சௌகரியமும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். இப்படிக்கு உங்கள் சுரேஷ். நன்றி சுரேஷ், தகவல் கொடுத்ததற்கு. மதுரை மாவட்டம் கீழடி அருகே பச்சையாபுரம் கடாச்சரம் முருகப்பெருமானை தரிசித்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்றும், திருமணமாகாதவருக்கு திருமணம் தடை நீங்கும் என்றும் நீங்கள் கூறியுள்ளீர்கள்.